நமசிவாய. இப்ப ரீசெண்டா ஒரு கமெண்ட் வந்திருந்துன்னு வைங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கடன் கொடுக்குறாங்கல்ல, அந்த வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்க, அது பேப்பர்ல கையெழுத்து போடுறாங்கல்ல, அந்த கையெழுத்து போடுறதை எடுத்து அவங்க உப்பு டப்பால மறைச்சு வச்சிருவாங்களாம். உப்பு டப்பால மறைச்சு வச்சிட்டோம்னா ஸ்தம்பனம் ஆயிடும். அதாவது அவங்க ஸ்தம்பனம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல, அவங்களுக்கு சொல்ல தெரியல போல இருக்கு. பட் ஸ்தம்பனம் ஆயிடும். கடனுக்கு வட்டி கொடுக்குறவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு முறையாக வட்டி செய்யறவங்க பண்ணுவாங்க அப்படின்னு. இது பேங்க்ல, அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரிலாம் செய்வாங்க. பட் ஆனா தனிப்பட்ட முறையில கந்து வட்டியில மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். இது மாதிரி யாராவது அவர்கள் உண்மையாக செய்தாலும் சரி, அல்லது அவங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யவே இல்லைனாலுமே நமக்கு கடன் சீக்கிரம் அடையணும், அவ்வளவுதானே. நமக்கு அது ரொம்ப முக்கியமா தேவை இல்லையா? கடன் சீக்கிரமா அடையணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்திர லக்னத்திலே கடன் வாங்கக்கூடாது, சரலக்னத்துல கடன் வாங்கணும். சரலக்னத்துல கடன் வாங்குறது, சரலக்னம்னா என்ன அப்படிங்கிறது நான் பாருங்க, நான் மேக்ஸிமம் கேப்ஷன்ல உங்களுக்கு அதை பத்தி போடுறேன், எதெல்லாம் சரலக்னம் அப்படின்னு போடுறேன். அதை நீங்க தான் பார்த்துக்க வேண்டியிருக்கும். முடிஞ்சதுன்னா அதோட டீட்டெயில்ஸுமே நான் கொடுக்குறேன். அல்லது நீங்கள் இதை பத்தி டீட்டெயில் வீடியோ நம்ம யூடியூப்ல பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதை விளக்கம் கொடுக்க முடியும். இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. அடுத்தா பார்த்தோம்னா, இது நீங்க கடன் வாங்கினீங்கன்னா வாங்கின உடனேயே குலதெய்வம், முருகர், வாராகி, நரசிம்மர், இந்த 4 தெய்வம், குலதெய்வம் மஸ்ட். மீதி 3 தெய்வங்கள்ல ஏதாவது ஒரு தெய்வம், அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு முடிந்து வைத்து விட்டீர்கள், அந்த பணத்திலிருந்து சிறிது பகுதி எடுத்து நீங்கள் முடிந்து வைத்து விட்டீர்கள் என்றால் கடன் வெகு சீக்கிரமாக அடைபடுவதற்கு உண்டான வழி பிறக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நமசிவாய்.